எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேல்ராஜ் சொன்ன மாதிரி ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கான ரிலீஸ் டியூரேஷன் வந்து எனக்கு இது இப்போ வரைக்கும் இதுதான் கம்மியாக இருக்குது. போன அக்டோபர் 17th வட சென்னை ரிலீஸ் பண்ணோம். இந்த அக்டோபர் 4th இது ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் வெரி ஷார்ட் திங். இது நானாக பண்ணியிருந்திருக்க மாட்டேன். என் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமாக என்ன அப்படி எல்லா சைட்லேருந்தும் வந்து இது பண்ணதால தான் பண்ணேன். அவரோட மோட்டிவேஷன் தான் முக்கியமான காரணமாக இருந்தது இதுக்கு. அண்டு இது அசுரன் வந்து பூமணியுடைய வெக்கை நாவலில் இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ணது. ஸோ இதெல்லாம் துவங்கினது வந்து விசாரணை ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு நாளில் எனக்கு பூமணி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் உன்னை சந்திக்கணும் அப்படின்னாரு. சரி சார் மீட் பண்ணலான்னு லாமரிடியன் ஹோட்டலில் மீட் பண்ணப்போ புக்கு கொடுத்துட்டு நீ வெக்கை படிச்சிருக்கேன், நான் முன்னாடி படிச்சிருக்கேன், நான் திருப்பி படி அப்படின்னாரு. தென் படிச்சுட்டு ஒரு 40 pages படிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது நல்லா இருக்குது, நான் இந்த படத்தினுடைய ஃபில்மிங் ரைட்ஸை நான் வாங்கிக்கிறேன், நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடச்சென்னை முடிச்சுட்டு வடச்சென்னை 2 பண்ணணுமா அல்லது ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுத்துட்டு திரும்ப வடச்சென்னை ரீவிசிட் பண்ணணுமான்னு நினச்சப்போ தனுஷ்க்கும் எனக்கும் 2 பேருக்குமே வந்து சரி ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் வடச்சென்னை ரீவிசிட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அப்போ நான் இந்த ஐடியா பிச் பண்ணேன். இமீடியட்டாக வந்து அவருக்கு தனுஷ் வாஸ் எக்ஸைட்டட், நம்ம இது பண்ணலாம் சார் அப்படின்னு. தானு சாருக்கு சொன்னேன். தானு சாருக்கு இந்த நாவல் பேஸ்ன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வேறு ஐடியா கூட பேசணும். அவர் வந்து இல்லைம்மா நீ அந்த நாவல் ஐடியா சொன்னாலும் அதே பண்ணலாம், அதுதான் நல்லாயிருக்கு அப்படின்னாரு. தென் ஃப்ரம் தேர் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். எப்போதுமே வந்து எனக்கு ஒரு படம் பண்ணுறோன்னா அது ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் அ ஃபில்ம் ஹேப்பன்ஸ். நாம் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒன்றை நிகழ்த்த முடியாது, அதுவாகவே தன்னை உருவாக்கிக்கும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி இந்த படத்துக்கு காஸ்ட் அண்ட் க்ரூ, அஃப்கோர்ஸ் க்ரூ இஸ் மை டீம், வேல்ராஜ், ஜாக்சன் அண்ட் மை எடிட்டர் வடச்சென்னை பண்ண ராம் தான் எனக்கு இந்த படமாக எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ என்னோடய டீம், டெக்னிக்கல் டீம் இஸ் தி கோர் டீம், அதே தான். ஆக்டர்ஸ் வரும்போது பசுபதியும் நானும் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம், அது பண்ண முடியல. இப்போ நான் அவரை போன படத்துக்கு கூட பேசினேன், அப்புறமா அது வெவ்வேறு காரணங்களால் அதை பண்ண முடியல. நான் கூப்பிட்டேன், ஒரு ரோல் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி அதில் ஒரு ரோல் இருக்குது. நான் கேட்டால் நல்லா இருக்கு, நம்ம பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாரு. அண்ட் எனக்கு இந்த படத்தில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து நான் முதல்ல இந்த படத்துக்கு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து கென் தான். கென்னுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே வந்து கதவுல வந்தாங்க. ஆனால் கென்னை வந்து நான் அந்த நாவல் ரைட்ஸ் வாங்கிட்டு பார்த்தப்போ ஒரு அப்படி இருந்தான், ஒரு பையனாக இருந்தான். அடுத்த தடவை நான் பார்க்கும்போது ஒரு தனுஷ் மீட் பண்ணது பார்த்தப்போ அவருக்கு கதைலாம் தெரியும். பார்த்துட்டு சார் எல்லாம் ஓகே தான் சார், பையன் கரெக்டாக இருக்கானா சார், ஏன்னா இவன் இவ்வளோ பெருசாக அப்போ அதுக்கு வரும்போது ஒரு 1 year கேப்பில் தென் லெட்ஸ் see if it works அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். அப்புறமா அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு he reduced, பட் he was able to do that. தென் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அடுத்த சேலஞ்ச் வந்து இதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் இருக்குது, ஒரு காப் ரோல் இருக்குது. அவர் எப்படிப்பட்டவருனே தெரியாத ஒரு ரோல். அந்த ரோல் வந்து பாலாஜி சக்திவேலை பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னேன். என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை ஒரு ரோல் இருக்குது, ஐயோ தயவுசெய்து வராதிங்க, நீங்கள் என்ன எதுக்கு அதெல்லாம் மாட்டி விட்றீங்க, நான் சும்மாவே பதட்டம் ஆகிடுவேன் அப்படின்னாரு. இல்லை நான் வரேன் அப்படின்னாரு. நான் அப்படின்னு சொன்னேன்னால அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டு இல்லை நானே வரேன், வந்து பார்க்குறேன். வந்து மீட் பண்ணார். முதல்ல பண்ணவே மாட்டேன்னாரு, அப்புறமா கன்வின்ஸ் பண்ணேன். he said எனக்கு வந்து ஒன்றுமே வராது, நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னாரு. இனிமேல் வந்து அவர் நிறைய நடிக்க போகிறாரு, எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொரு நான் அவர் நடிக்க கூப்பிட்னா எனக்கு அவர் டேட் கிடைக்காம நான் கஷ்டப்பட போகிறேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து எப்போதுமே எனக்கு படத்தில் வந்து சில ரெகுலர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா படங்களையும் நடிக்கலன்னா, இப்போ நிறைய நாளாக வந்து எனக்கு வந்து பொல்லாதவனில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார், அப்புறம் அதில் டப்பிங் பண்ணார், ஆடுகளமில் நடித்தார், விசாரணையில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா படங்களையும் தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் கூடவே இருப்பாங்க.
ஆஃப்டர் ஆடுகளம் இதில் தான் பண்ணுறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் அது அது பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து அவர் வந்து யாராவது புதுசாக நான் நடிக்கணும் அப்படின்னு நடிக்க வைக்கணும்னு டிசைட் பண்ணேன்னா அவர்கிட்ட தான் வந்து நடிக்கிறதுக்கு அனுப்பி வைப்பேன், ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி எல்லா படத்தில் நடிக்க வர்ற எல்லாருமே அவர்கிட்ட தான் அனுப்புவேன். கேட்டு அதை போய் பண்ணிட்டு வந்திருந்தாரு. அவரும் அதில் பண்ணி ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகி தான் வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு வரும்போது. அண்ட் தென் எனக்கு வந்து பவன் இஸ் பீன் அ குட் ஃப்ரெண்ட். நான் வந்து அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணணுமா வேணாமான்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஒரு நாள் 2 நாள் நடிக்க வச்சுட்டேன். நடிக்க வச்சதுக்கப்புறமா எனக்கு டவுட் இருந்தது, சரி இந்த ரோல் ஒரு பண்ணால் கரெக்டாக இருக்காதான்னு நிறைய டவுட்ஸ் இருந்தது. தென் ஃபைனலி வென் வி ஹேட் அ கிளியர் ஐடியா ஆஃப் த கிளைமேக்ஸ் செட் ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். அண்ட் டிஜேவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு ஆக்டர்ஸும் எனக்கு டிஜே வந்து இட் வாஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இனிஷியலாக வந்து அந்த ரோல் வந்து தனுஷ் சாரே பண்ணுறதா இருந்தது. அவரே வந்து ஒரு டூவல் ரோல் பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் தென் அதில் ஏதோ ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. இது பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டிசைடட் சரி வேறு யாராவது பார்க்கலாம் அப்படின்னப்போ எனக்கு வந்து ஆண்ட்ரியா தான் வந்து அவனோட ஒரு சாங் வீடியோ கொடுத்தாங்க. பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது, ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அப்போது எனக்கு நல்லா இருக்கு, யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் வந்து அவனை ரீச் பண்ணால் இங்கே கனடாவில் இருக்கேன் அப்படின்னா, சரி கனடாலேருந்து இந்தியாவுக்கு வர சொன்னால் என் பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு, அதனால என்னால் வர முடியாது, நான் ஊருக்கு போகணும். சரி லண்டன் போயிட்டு எப்போ வருவேன், நான் வரதுக்கு 1 மாதம் ஆகும். இப்படி நிறைய நடந்து ஒரு வழியாக கடைசியாக இங்கே கூப்பிட்டு வந்து வச்சோம். எப்போ வந்து வெண்டிட்டு கம்மியா மே மாதம் வந்தான், இன்னும் திருப்பி அனுப்பவே இல்லை. படத்தை முடிச்சுட்டு தான் போகணும்னு வச்சுருக்கோம். ஸோ தென் ஒன்ஸ் ஹீ வாஸ் ஹியர், இந்த ரோலுக்கு வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஸோ டுவல் ரோல் பண்ணியிருந்தால் கூட அது இந்த படத்தில் நம்ம பார்க்குற ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காதோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்டு இதில் வந்து சிவசாமின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படமே வந்து அந்த கேரக்டரோட ஒரு ஜேர்னி தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து ஒரு கஷ்டங்கள்லேருந்து எப்படி மீண்டு வாழ்க்கையை புனரமைச்சு அதை கடந்து போகிறதுன்றது அந்த கேரக்டரோட ஒரு ஜேர்னி தான். ஸோ அந்த கேரக்டருக்கு ஒரு ஒய்ஃப் ரோல் இருக்குது. வெரி இன்டென்ஸ் ரோல், ஸ்ட்ராங்காக பண்ணணும். அப்போ அவர் தான் சஜஸ்ட் பண்ணார், நம்ம மஞ்சு வாரியர் கேட்கலாமே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது ரோல் பண்ணுவாங்களா அவங்க அப்படின்னா. இல்லை சார் கேட்கலாம். கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க, வந்தாங்க. வந்து மீட் பண்ண உடனே ஷி செட் ஐல் டூ இட். அதுக்கப்புறம் வந்து அவங்க கமிட்மெண்ட் இன் டூயிங் இட், அந்த அதாவது நம்ம வந்து எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே இந்த படத்தில் ஆஸ் ஐ மென்ஷன்ட் earlier, இன்றைக்கி மத்தியானம் சொன்னேன், தனுஷ் நார்மலாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எல்லா ரோலுமே வந்து ரொம்ப நிறைய கமிட்மெண்ட்டோடு தான் பண்ணுவார். பட் இந்த படம் பண்ணுறதுக்கு, இந்த ரோலை பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட் வந்து வாஸ் இம்மென்ஸ். ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக அவ்வளோ ட்ரெயினிங்கான மொமெண்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ அதை வந்து அப்படி அவரை அது பண்ண வேண்டியது. இந்த வேல்ராஜ் இந்த தேரிக்காடு பற்றி சொன்னார், இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொன்னார். அது வந்து காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 12 மணிக்கு நிறுத்திட்டு திரும்ப 3:30 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடியும். அது அவ்வளோ ஹீட் இருந்தது அது அந்த இடத்துல. அங்கே வந்து பீட்டர் ஹெயின் மாஸ்டர் அவர் வந்து விழுணுன்னா, சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நம்மளே விழுந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் சுட்டலாம் மட்டும் அப்படியே விழுவார். விழுந்துட்டு இவ்வளோதான் சார் விழுந்துருங்க அப்படின்னாரு. சரி இப்படி ஒரு அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக கஷ்டப்பட்டாங்க. அங்கே வந்து நம்ம காலே வைக்க முடியாது மண். அங்கே வந்து அப்படியே முகத்தை வந்து அந்த மண்ணில் போட்டு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு எழுந்திரிச்சு 1 more கேட்டால் இமீடியட்டாக பண்ணணும். ஸோ இப்படி எல்லா விதங்களும் ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக, அதில் சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அந்த 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 எமோஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி மீண்டு வர்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கானது. அதெல்லாமே வந்து தனுஷாக இருக்கட்டும், மஞ்சுவாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் வந்து ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் அ மேன் அண்ட் உமன் அவங்க அதை அண்டர்கோ பண்ணது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அப்புறமா இப்போ மஞ்சு வாரியர் வந்து
ஒரு எதுவுமே யோசிக்கவே வேண்டாம். நம்ம இதை சொல்லலாமா, இப்போ இவங்க சொன்னால் எப்படி, இதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். அந்த சாணி இருக்கு பாருங்க, அதில் அப்படியே போடுங்க, அது தண்ணியில் கலக்குங்க, கலக்கி அப்படியே தெளிங்கன்னா அப்படியே எடுத்து பண்ணுவாங்க. அங்கே போய் அப்படியே விழுந்துருங்கன்னா அவர் தனுஷ் வந்து அன்றைக்கி ரோட்டில் எடுக்கிறோம், இங்கே விழுந்துருங்க எல்லாம் ஓகே சார், தண்ணி அடிச்சு தானே விழுது, ஆமாம் அப்போ ஓகே அப்படின்ட்டு அப்படியே அந்த ரோடு அது அங்கே வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு, அப்படியே கண்ணை தரையில் போட்டு அப்படியே விழுந்து கிடக்குறாரு. ஸோ இந்த படம், இந்த வேர்ல்டு, இந்த உலகம் எல்லார்கிட்ட இருந்தும் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட் மிகப்பெரியது, ரொம்ப அதிகமாகுது. அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே அபிராமி வந்து டானசர் தான் சொன்னார், எனக்கு சொல்லி பார்த்தேன். நான் பார்த்தா அதுவும் கென் மாதிரி தான், அது கொஞ்சம் இது இந்த ரோலுக்கு கொஞ்சம் ஸ்லிம் டவுன் பண்ணால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு 6 மாதம் இருந்து உடம்பெல்லாம் குறைச்சி கொஞ்சம் கரெக்டாக வந்திருந்தது. எனக்கு வந்து இந்த இட்ஸ் வெரி பிவிட்டல் ரோல் ஷி ஹஸ் டன். சின்ன ரோல் நல்லா பண்ணியிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல். அண்டு ஷி ஹஸ் புல்ட் இட் ஆஃப் வெல், நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் யாரும் சொல்லலை. பசுபதி சார் முதல்ல சொல்கிறேன், எல்லாத்தோட முக்கியமான எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் காஸ்ட், ஒரு கெஸ்ட் ரோல். நான் பிரகாஷ் ராஜுக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன், ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் அந்த எலெக்ஷன் வாக்கில் இருந்தார். நான் இந்த மாதிரி டெல்லிக்கு போகிறேன், உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னாரு. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு, இந்த டேஸில் வரேன்னாரு. சரி, இந்த டேஸில் வந்தீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன், அப்போ நான் வரேன். இது என்ன கதை, நான் ஒன்றும் வேண்டாம் நான் வரேன் அப்படின்ட்டு. அவ்வளோதான், ஒரு லாயர் ரோல், பரவாயில்ல நான் ஒன்றும் வேணான்ட்டேனே, வரேன் விடு அப்படின்னாரு. வந்துட்டு மார்னிங் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்பார். 7:30 ஸ்பாட்டில் இருக்கணுமாங்க. ஆமாம், 7:30 ஸ்பாட்டில் வந்து ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து, அந்த ஒரு சேர் ஒன்று வச்சுருந்தார், அந்த சேர் போட்டு உட்காந்தாருன்னா பிரேக்குன்னு சொல்லும்போது எழுந்திரிச்சு கேரவான் போவார். எத்தனை மணி போகும்போது கேட்டுவார், எத்தனை மணிக்கு வரணும், 2:30 மணிக்கு வரணும். கரெக்டாக 2:30 மணிக்கு வந்து திரும்ப சேர் போட்டு வந்து உட்காந்தாருன்னா 6 மணிக்கு பேக்கப்னா வீட்டுக்கு போவார், இல்லை பிரேக்னா திரும்ப கேரவான் போவார். போகும்போது எத்தனை மணிக்குன்னு கேட்டு வந்து திரும்பி வந்து உட்காந்துருவார். ஸோ அப்படி தான் வந்து த்ரூ அவுட் த ஃபில்ம், லைக் எங்களுக்கு வந்து 6 நாள் ஒர்க் பண்ணார், ஆல் தி 6 days அந்த மாதிரி தான் இருந்தது. அகைன் அவருக்கும் அதே தான், இது நம்ம சொல்லலாமா வேணாமா, இது எடுக்கலாமா வேண்டாமா, இது கேட்கலாமா, அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களுடைய மேக்ஸிமமை இந்த படத்துக்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வரம்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை, ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கியிருக்கு. அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் யாராவது விட்டுட்டோன்னா சேர்த்து கொடுங்க சொல்கிறேன். ஸோ டெக்னீஷியன்ஸ் வேல்ராஜ் எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து என் தாட்டினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அவர். நான் வந்து ஃபிசிக்கலி ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லையா நான் யோசிக்கவே மாட்டேன். நான் எதுவுமே நார்மலாக சினிமாவில் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் லைட்டிங் பண்ணால் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு போய் எடுப்போம். அதை நம்ம மாற்றினோம்னா சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் பதட்டமாவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் லைட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த சைடு அவர் ரெடி பண்ணுறதுக்கு 3 hours ஆகும். ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 ஷாட் இப்படி எடுத்துகிட்டு, இல்லை நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும்னா அவர் அப்படியே பார்ப்பார் கொஞ்சம் நேரம். எல்லாம் ஓகே சார், ரெடின்னு அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் பதறுவாங்க, ஐயோ அப்படின்னு. நான் அன்னைக்கு அவர் கத்துவாரு அப்படின்றது எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் நடந்து வர்றது தெரியாமல் அந்த கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து நான் கேட்டேன், எப்பா உயிரே போயிடுச்சுடா எனக்கு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அங்கே கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அதை சொன்னவருடைய பேரை இவர் விட்டுட்டாரு திட்டுறதுக்கு. அதனால வந்து அவர் ரிலீவ் ஆகி தப்பிச்சு ஓடிட்டு இருந்தார் அவர். அந்த மாதிரி அவ்வளோ ப்ரெஷரையும் வந்து அவர் எடுத்துக்குவாரு, அவரை ஹேண்டில் பண்ணிக்குவாரு. எனக்கு எதுவுமே தெரியாது. எவ்வளோ நேரம், ஒரு 10 minutes சார், 10 minutes ஒரு 20 minutes நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் 20 minutesல பண்ணிடுவார். வேற யாராவது ஒருத்தர் பண்ணணும்னா அது 2 hours ஆகும். ஸோ என்னை வந்து எந்த விதத்துலையுமே லைக்
ஒரு இந்த ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஷாட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு அடுத்த ஷாட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஸோ அந்த கிரியேட்டிவிட்டியை எந்த விதத்துலையும் வந்து இம்பீட் பண்ணவே மாட்டார், தடுக்கிறதுக்கோ அல்லது ப்ரொலாங் பண்ணுறதோ பண்ணவே மாட்டார். டக்கு 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 டக்குன்னு அடுத்ததுக்கு நம்ம மைண்டு வேக வேகமாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் எல்லா இடத்துலையும் வந்து அண்ட் ஒரு சினிமாட்டோகிராஃபரை மட்டும் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் எல்லா விதத்துலையும் வந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ஆமாம் அப்பப்போ வந்து நடிப்பார். இந்த படத்துலேயும் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. ஸோ அதாவது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய எனக்கு வந்து நிறைய ஷீல்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விடுறதுக்கு நிறைய ஷீல்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஷீல்டு வந்து வேல்ராஜ் அண்டு ஆர்ட் டைரக்டர் ஜாக்சன் வந்து எனக்கு ஆடுகளம்லேருந்து கூட ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நான் சொன்னேன்னா கூட அவர் வந்து இங்கே இவன் இவ்வளோன்னு சொல்லுவான், ஸ்பாட்டுக்கு போயிட்டு இவன் என்னென்ன கேட்பான் அப்படின்னு தெரிஞ்சு அதை ரெடி பண்ணி வைப்பார். நான் வந்து இவ்வளோதான் போதும்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவேன். அங்கே போனவுடனே கேட்பேன், இது இப்படி போக முடியுமா அப்படின்னா அவர் சொல்லுவார், அதை ரெடி பண்ணிட்டோம், அது இருக்குது, நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியும், அதனால் அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம அகெயின் அவரும் வந்து நம்ம என்ன யோசிக்க போகிறோம் அப்படின்றத அவரே யோசிச்சுடுவார். நான் வந்து என்ன சொல்லுவேன் ப்ரொடியூசர்கிட்ட, சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், அது நான் இவ்வளோ போட்டால் போதும் சார் அப்படின்ட்டுருவேன். ஸோ எனக்காக நான் போட வேண்டிய சண்டையை போய் ப்ரொடியூசர் கூட சண்டை போட்டு அதை வந்து அவர் அதை எனக்கு செஞ்சு வச்சிருவார். ஸோ அப்படி அவரும் எனக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். என்னுடைய எடிட்டர் என் கூட எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க் இது. ஏன்னா காலையில் ஒரு 3 hours பண்ணுவேன் அல்லது 2 hours பண்ணுவேன், விட்டுருவேன். அப்புறம் சாயங்காலம் ஒரு 1 hour பண்ணுவேன், விட்டுருவேன். நைட் ஒரு 9 மணிக்கு உட்காந்தா 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். சம்டைம்ஸ் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து காலைல 7 மணிக்கு ஆரம்பித்தா நைட் 2 மணி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப எராட்டிக்காக இருக்கும், வேறு வழியே இருக்காது, அதுவே பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் திடீர்னு மாற்றுவோம் போவோம். இவ்வளோவையும் பொறுமையாக இருந்து பண்ணுறதுக்கு அது தனி ஸ்கில் அண்ட் பேஷன்ஸ் வேணும். இப்போ வந்து ராமர் எனக்கு அதுக்காக அதை பண்ணிட்டுருக்காரு. இந்த தடவை வந்து எனக்கு ஸ்டண்ட் வந்து பீட்டர் ஹெயினோட ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் நான். அவருடைய இன்வால்மெண்ட் இன்றைக்கி வந்து இந்தியாவில் நம்பர் 1 அல்லது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு சின்ன ஸ்டண்ட் சீக்வன்ஸ், ஒரு சின்ன ஒரு 2 பேர் ஓடி போகணும் அப்படின்னா கூட, சார் ஒரு 2 days டைம் கொடுங்க சார், நான் பாம்பேயில் இருக்கேன் சார் வந்துடுறேன், இல்லை நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், இது நைட்டு தானே சார், நான் காலையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார், நைட்டில் வரேன் சார், நைட்டில் வந்து எடுத்து கொடுப்பாரு. ஒரு பண்ணி ஓடணும்னா அதுக்கு ஒரு ஹைட்ராலிக் டம்மி நானே பண்ணுறேன் சார்னு சொல்லுவார். இது அவரே வந்து அதை வெல்டு பண்ணி அதை ஷார்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி, ஸோ இவ்வளவு இன்வால்மெண்ட்டோட அண்ட் ஒரு கதைன்னா அந்த கதைக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு இந்த கதைக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு பேஷனட் டெக்னீஷியன். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வருது. எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னொரு டைரக்டரை நடிக்க வச்சுருக்கோம், வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணார். இது என்னென்னா கொஞ்சம் டயரிங்காக கூட இருக்கும். நீங்கள் 20 நிமிஷம் சொன்னீங்க, நான் அதை தாண்டி போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன். கொஞ்சம் டயரிங்காக கூட இருக்கும். பட் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து ஒரு பொது இடத்துல வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்கும் பாராட்டிக்கிறதுக்குமான வாய்ப்பு கிடைக்கிற இடம். இந்த இடத்துல அதை தவற விட்டுட்டோம்னா அப்புறம் அதுக்கு அது இட் இஸ் நாட் நைஸ். இங்கே அங்கீகரிக்கிறது இங்கே சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இது நன்றியை வந்து இங்கே சொல்லாமல் வேறு எங்கே சொல்ல போகிறோம், அதுக்காக தான் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ வெங்கடேஷ் வந்து அவரும் வந்து ஒரு சின்ன ரோல் தான் சார் வந்து பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அவருடைய ஜஸ்ட் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஆடட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்டென்சிட்டி இன் டு த நரேட்டிவ். நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பாண்டியன் இருக்கார், அவர் வந்து ரித்திஷ் அவர் இருக்கார். அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரோல் பண்ணிடலாம். எனக்கு அவரை வந்து புதுப்பேட்டை டைம்ஸ்லேருந்தே தெரியும். அப்போதுலேருந்தே வந்து பேசிக்கிட்டே இருப்போம், ரோல் கிடைக்கல. அப்புறம் இந்த தடவை பண்ணியிருக்காரு. அண்ட் சிஜி டீம், எனக்கு சுதன் ஹெட் பண்ணுற ஜெமினி சிஜி டீம்,
அவங்க வந்து இது ஒரு பீரியட் பொசிஷன்டு ஃபில்ம் அப்படின்றதால வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறோம்னா டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு அனக்ரானிக் எலிமெண்ட் ஃப்ரேமில் வந்துடும். வந்த உடனே வந்து எல்லாத்தையும் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்ற மாதிரி டக்குன்னு வந்து அது கொடுப்பா சிஜியில் கொடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்கக்கூடிய டீம். அந்த டீம் உடைய கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த படத்தை ஆன் டைம் டெலிவர் பண்ணுறதுன்றது வந்து இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ அவங்க அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் திரும்ப ஐ ஹாவ் டு கம் பேக் டு தனுஷ். இந்த ஷீல்டு அப்படின்னு பேசுகிற இடத்துல எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஷீல்டு இருக்கிறது வந்து தனுஷ். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலும் நான் எனக்கு விரும்பின மாதிரியான படங்களை பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து தனுஷ் தான். எவ்ரி டைம் தட் ஹஸ் பீன் த கேஸ். இப்போது இந்த படம் இந்த கதையாக கேட்டால் ஒரு ஆர்டிஸ்ட், அவரோட ஏஜில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, சார் நான் அந்த பையன் வேஷம் நடிக்கிறேன் அப்படின்னு தான் தோணும். அது எல்லாருக்குமே அதுதான் தோணும். பட் ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், எனக்கு வேறு மாதிரி இருந்தது. இப்போ அவருக்கும் வந்து அதே மாதிரி தோணுனது வந்து அதுதான் வந்து அந்த அப்பாவாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எனக்கு இந்த படத்தில் தனுஷுடைய மிகப்பெரிய சப்போர்ட், மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அவுட் சைடு பீயிங் அன் ஆக்டர். அவர் ஒரு நடிகராக இருக்கிறதுக்கு வெளியே இருந்து வர்ற மிகப்பெரிய சப்போர்ட் அல்லது கான்ட்ரிபியூஷன் டு மை ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் என்னென்னா அந்த அப்பாவாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான். அதுக்கப்புறமான மற்ற சேலஞ்சஸ் எல்லாம் அப்புறம் தான். ஒரு 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 35-year-old man wanting to play father of a 20-year-old man, அது வந்து ஒரு இட்ஸ் a challenge that he is taking upon himself as an actor. ஒரு 45-48 வயசு ஆளாக நடிக்கிறது. அப்புறம் வந்து அந்த ரோல் எடுத்ததுக்கப்புறம் bringing in மஞ்சு வாரியர் டு ப்ளே. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க ரெண்டு பேரோட இது பார்க்கும்போது இட்ஸ் எஃபர்ட்லெஸ்லி கன்வின்சிங். அதில் ஒரு ஷார்ட், ஒரு 4.5 minutes ஷார்ட் இருக்குது. அந்த ஷார்ட்டு நான் ரொம்ப அது ஃபைனலாக படத்தில் இருக்குமான்னு தெரியல, பட் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஷார்ட், எக்ஸைட்டிங் ஷார்ட், சிங்கிள் ஷார்ட். அதில் வந்து 3 ஆக்டர்ஸ், அந்த பசுபதி இருக்கார், மஞ்சு இருக்காங்க, தனுஷ் இருக்கார். இவங்க 3 பேருக்குமே வந்து க்ளோஸ்அப்ஸ் இருக்குது, லாங் ஷாட் இருக்குது, மிட் ஷாட் இருக்குது, அண்ட் ஸ்பெசிஃபிக் எமோஷன்ஸை 3 பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணாலும் அது போயிடும். ஸோ brilliantly done, and it's a very dynamic scene, and it's dynamic because of the actors. And அப்போ அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது கென்னும் பண்ணியிருக்கேன் அந்த ஷார்ட்டில். இவங்க 3 நிமிஷம் இவங்க அவ்வளோ டைனமிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க கடைசியாக வரணும், அதில் வந்து ஜாயின் பண்ணணும். எனக்கு பயமாக இருக்கும், வந்து ஜாயின் பண்ணி தப்பு பண்ணிடலாம், திரும்ப ஆரம்பத்துலேருந்து வரணுமேன்னு. பட் நல்லா பண்ணிடலாம். அதில் தனுஷ் அவனை அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். நல்லா இட்ஸ் லைக் வெரி எமோஷ்னல் சீன். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட எஃபர்ட், அதில் ஒரு எபிசோடு இருக்குது, ஒரு லாஸ், ஒரு இழப்பு பற்றி இருக்கிற ஒரு எபிசோடாக, ஒரு ஃபேமிலி ஒரு இழப்பை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு எபிசோடு அது. அந்த எபிசோட் பார்க்கும்போது இவங்க யாருமே வந்து நடிகர்கள் இல்லை, அத்தனை பேருமே வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கன்ற அளவுக்கு கன்வின்சிங்காக பண்ணியிருக்காங்க அதுலேருந்து. அண்டு ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் எனக்கு வந்து கட்டு சொல்கிறதா வேண்டாமா, அவங்க மஞ்சு மயங்கி விழுந்துட்டாங்களா, அவர் தனுஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அது நான் வந்து ஓகேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு என்ன அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கு பயமாக இருக்குது, அதை கட்டுன்னு சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, அது இன்டர் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது. அது ஓகே, அதாவது இது போதும்னு சொல்கிறதுக்கும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. பிகாஸ் த இமோஷன் வாஸ் ஸோ இன்டென்ஸ். அந்த கன்விக்ஷன் ஆஃப் பீயிங் தேர் இன் த மொமெண்ட், அட் த மொமெண்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான் அது. அண்ட் இந்த படத்தில் சுப்பிரமணிய சிவாவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஃபஸ்ட் டைமாக வந்து எனக்கு செகண்ட் யூனிட் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு மணிமாறன் வந்து எனக்காக போய் சில போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்தான். ஏன்னா ரொம்ப நிறைய வேகமாக வேலை முடிக்கணுன்றதுக்காக. ஸோ நான் சொன்ன ஒரு ஷீல்டில் இன்னொரு முக்கியமான ஷீல்டு மணிமாறன். ஹீ நோஸ் நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்றதும்
நான் யோசிக்கிறது எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னும் எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு 100 பேர் வேணும் அப்படின்னுவேன். அப்புறம் மணியை கேட்டால் ஒரு 50 பேர் போதும். அப்புறம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் சொல்லுவேன், எத்தனை பேர் வந்துருக்காங்க? 100 பேரா? இல்லை 50. ஓகே அப்போ அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான். ஸோ அது மாதிரி எல்லாம் தெரிஞ்சு சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய, என்ன கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மணி. அண்டு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான பர்சன், என்ன சொல்கிறேன், ஒரு காம்ப்ளிகேட்டடான பர்சனோட வேலை செய்யணும் அப்படின்னா வந்து அந்த டீமை சேர்ந்தவங்களுக்கு வந்து நிறைய பொறுமையும் தைரியமும் வேணும். என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து 2-3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சுரேஷ், பாலா, இவங்க எல்லாம் அப்படின்னா அது எனக்கு நான் கொஞ்சம் க்ளோஸாக ஃபீல் பண்ணுறவங்கள நான் அதிகமாக திட்டுவேன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய ப்ரெஷர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். அப்புறம் நான் வந்து பிரேக்கே இல்லாமல் நான் ஸ்டாப்பாக வந்து லாங் ஆகி ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே கூட இருக்கணும். அண்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து ஜெகதீஷ் வந்து என்னோட வந்து நானும் அவரும் ஒன்றா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வடச்சென்னை ஒர்க் பண்ணார். அப்புறம் இந்த படம் அவருக்கு வந்து தானு நல்ல பழக்கம். அதனால் வந்து அவர் இந்த படத்தில் அந்த ஒரு ஷீல்டினுடைய இன்னொரு ரோல் அவர் எடுத்திருந்தார். ஸோ இப்படி நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கப்பா எல்லாம் எங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் காணும் மேலே அப்படியே மேலே இருக்கு இல்லை. ஸோ எங்கேப்பா வேறு யாருமே வரலையா? எங்கே இருக்காங்க? சரி அப்படி வாங்க அப்படி இல்லை அப்படி இல்லை. ஸோ இது வந்து வெரி வெரி சேலஞ்சிங்கான ஒரு வாங்க இந்த அப்புறம் ஸ்டில் செல்வம் பற்றி சொல்ல, அவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். இந்த படத்தில் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர். இந்த படத்தினுடைய லுக் அண்ட் ஃபீல் காஸ்டியூம் வந்து அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் வந்து இந்த படத்தில் இனிமேல் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ண மாட்டேன் அப்படின்னா, சரி என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது பண்ணுவேனாரு. சரி அப்போ வந்து வாங்க வந்து இந்த படத்தில் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா, அதனால் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அந்த படத்தில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இட்ஸ் என்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு, பண்ண போகிறதுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஐம் வெரி 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 என்னோடய டெம்பர்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது இஸ் வெரி வெரி சேலஞ்சிங். அண்ட் தானு சார், ஆமாம் பாருங்கள், இசை வெளியிட்டு விழாவில் நான் ஜிவி பற்றி பேசலை இன்னும். ஸோ ஜிவி வந்து நாங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து அவரை போய் மீட் பண்ணும்போது அவர் அப்போ தான் வந்து 2 படம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, செகண்ட் படம் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் நான் போய் மீட் பண்ணேன். அப்போத்துலேருந்து வி ஹவ் ஹேட் அ லாங் அசோசியேஷன். வடச்சென்னை மட்டும் நடுவில் பண்ண முடியல. எப்போதுமே வந்து நாங்கள் கம்போசிங் உட்கார்ந்தோம்னா இட்ஸ் வெரி ஃபன். லைக் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் கம்போசிங் ஒர்க் பண்ணுறது. அண்ட் ஒரு பாட்டுக்கு கூட வந்து அவரோட ஸ்டுடியோ விட்டு நாங்கள் எங்கேயும் வெளியே போனது கிடையாது. எல்லா சாங்ஸுமே அங்கே தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படம் பண்ணும்போது எப்படின்னா ஃபோக்காக இருக்கணும், ட்ரீட்மெண்ட் என்னவாக இருந்தாலும் டியூன் வந்து கொஞ்சம் எத்தனிக்காக இருக்கணும், ரூட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணோம், நிறைய ஸ்டடி பண்ணோம். அண்ட் அது 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 அந்த அந்த டியூனை வந்து பண்ணணும் அப்படின்னும் போது இந்த கத்திரிப்பூ வழிகள்லாம் வந்து முதல்லே பண்ணி முடித்தோம். நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பேன். இந்த வந்து ஜிவி புஷ் பண்ணி தயவு செய்து முடிங்க பாட்டை, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் இப்போ கூட வந்து அவருடைய இனிஷியேட்டிவ் அவர் புஷ் பண்ணி தான் இதை முடிச்சிருக்கோம். அண்ட் ஆர்ஆர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்ஆர் வந்து ரொம்ப இந்த படம் வந்து சவுண்ட்ஸாக வந்து ரொம்ப புதுசாக வரும்னு நான் ஐ கேன் டெஃபினெட்லி சே தட் டு ஆல். ரொம்ப புதுசாக ஒரு சவுண்ட் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்டு, இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கேட்பீங்க இதில் ஆர்ஆரில். அண்டு எனக்கு என்னென்னா இப்போ ஜிவி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறமும் அவருடைய பேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக் அண்ட் டைமில் டெலிவரி எனக்கு எப்போதுமே ஜிவியினுடைய ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டியாக நான் என்ன பார்ப்பேன்னா, நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன்,
ஒரு 12 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணி ஜிவி வேர் ஆர் யூ அப்படின்னா வாட்ஸ் ஹேப்பனிங் இல்லை வரலாம் ஓகே வாங்க ஒரு half அன் ஹவரில் வாங்க ஸ்டுடியோக்கு எல்பி தேர் அவ்வளோ. அப்போ நான் 12 மணிக்கு போனால் 12 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அப்புறமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம், சும்மா வெட்டிக்கிறது பேசிட்டு வந்துடுவேன் நான். பட் திரும்ப இப்போ காலைல ஃபோன் பண்ணி ஒரு 11 மணிக்கு வரட்டுமா, இல்லை ஒரு 1 hour கழிச்சு வாங்க. இது வந்து ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எப்படின்னா அவரே கால் பண்ணி வெற்றி இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் வந்துடுறீங்களா அப்படின்னு எப்போ கேட்டாலும் இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரையாரிட்டிஸ் மாறும், ஒர்க் வேறு மாதிரி ஆகிடுது. ஆனாலும் கூட இந்த படத்துக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து எனக்கு அதுக்கு டைம் இல்லை இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல, நான் தான் வந்து இல்லை எனக்கு வர்றதுக்கு டைம் இல்லை நீங்களே வேணால் அது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேனே தவிர அவர் அந்த மாதிரி எந்த நேரத்துலையும் சொன்னதே கிடையாது. ஸோ ஹி இஸ் டன் தட் வெரி வெல். எனக்கு அகெயின் அவரும் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஓகே சாங்லாம் ஓகே முடிச்சுட்டு அனுப்பிட்டாங்க, கேட்டுட்டோம், நல்லா இருக்குது நல்லா இல்லை இந்த சஜஷன் நம்ம சொல்லலாம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிவிஎம் வந்து எனக்கு ஒர்க் லோடு கொடுத்துருந்தாரு. அண்ட் தானு சார் ப்ரொடியூசர் எதுவுமே எதுக்காகவுமே வந்து கஷ்டப்பட்டு கேட்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஹோல் யூனிட்டை வச்சிட்டு இருக்காரு. எப்போவுமே எந்த ப்ராப்ளமே இல்லை, என்ன வேணுமோ பண்ணுங்க, எப்படி வேணா பண்ணுங்க, தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர். அண்ட் அவருடைய மோட்டிவேஷன் இல்லைன்னா இது இந்த ஷார்ட் ஸ்பேனில் நான் கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் இந்த படம் அடுத்தடுத்து இப்போ ப்ரமோஷன்ஸ் அது இதுன்னு எல்லா விஷயங்களும் வரும்போது அவருடைய அஃப்கோர்ஸ் நம்ம அது தனியாக நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியப்பட்டிருந்தாலும் வந்து அதுக்கும் சேர்த்து நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ அகெயின் தேங்க் எவ்ரிபடி அண்ட் சாரி ஃபார் டேக்கிங் திஸ் மச் டைம். தேங்க்யூ.